பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. காலையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். அது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களும் பிளக்கிறது, கண்மலைகளும் உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ந்ததினாலே கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினினாலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசல் நின்றான். அப்பொழுது, இது எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்று சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. தேவ சித்தத்தை அறிந்து கொண்ட எலியா தீர்க்கதரிசி, ஆனால் இடையிலே ஆகாபுக்கும் ஏசபேலுக்கும் பயந்து கொண்டு இப்பொழுது கெபியிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போனார். அவனை பார்த்து சொல்றார், எலியாவே, உனக்கு இங்கே என்னப்பா வேலை? உனக்கு இங்கே வேலை இல்லையே என்று சொல்லுகிறார். எலியா சொல்லுகிறான், நான் மாத்திரம் பிழைத்து வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவனை வெளியே வர சொல்லி, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத அங்கே இருந்த ஜனங்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். கவனிங்க, தேவ சித்தம் செய்கிற வரைக்கும் எலியாவை தேவன் நேர்த்தியாய் நடத்தினார். அவன் தேவ சித்தத்துக்கு மாறாக அவன் செயல்படும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவன் ஊழியத்தை நிறுத்தி இப்ப கையிலே ஊழியத்தை கொடுக்க சொல்கிறார். அருமை தேவ பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் தேவ சித்தம் செய்யும் பொழுதுதான் தேவன் நமக்கு செவி கொடுப்பார், தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார், தேவன் நம்மளை நடத்துவார். தேவ சித்தத்துக்கு மீறி நாம் செயல்படாதிருக்க கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் செபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, உங்களுடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.